நாம என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே அங்க தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல. வரலாற்று ரீதியா அப்படி கோரிக்கையும் இல்ல. கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது. அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை. பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல. எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது? ஏற்கனவே அங்க தீபம் ஏத்திட்டு இருக்காங்க, அதுக்கு மேல இந்த இடத்துல தான் தீபம் ஏத்தணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்து முன்னணி கேட்ட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை. அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு நீதிபதிகள் இறங்கி களஆய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்குடைய காரணம் என்ன? இதே இது நம்ம என்ன கேட்கிறோம், நீதிமன்றத்தை என்ன கேட்கிறோம்னா, ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் களஆய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில். அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிபதி இருக்காங்களா? அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் களஆய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறோம். நாங்க நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீபம் ஏத்தணும்னு கேக்குறீங்களே, ஏன் மருதமலையில் கேட்க வேண்டியதானே? மருதமலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? திருத்தணியில் கேட்கறதுக்கு என்ன? ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது, வேற வழிபாட்டு தலம் கிடையாது, அதனால இந்து முன்னணிக்காரனுக்கு அதுல அக்கறை கிடையாது. ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல ஏத்தினாதான் உனக்கு மோட்சம் கிடைக்குது, மருதமலையில் ஏத்தினா கிடைக்காதா? திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா ஏத்தனை கிடைக்காதா உனக்கு? இங்க மட்டும் ஏன் ஏத்தணும் வருதுன்னா, முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும், கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸை ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும்? அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு? ஒரு செக்யூரிட்டி போர்ஸஸ் கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, சரிங்களா, அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும், பொதுமக்களிடத்துல காட்ட வேண்டும். நீதிமன்றத்தை கொண்டு சொல்றாரா இல்லைங்கிறது இல்ல, நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்க கான்ஸ்டிடியூஷனலா உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அப்ப நாளைக்கு நீங்க ராணுவத்தை அனுப்புறேன், இந்த ராணுவம் இங்க படையெடு, இங்க சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணுன்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டா, அப்ப அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை? நாகூர் தர்காவுக்கு மராத்திய அரசர் சந்தனக்கூடு கட்டி கொடுத்தாரு. ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க. திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு மருதுபாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க. வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார், 15,000 பொன் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது, ஆவணமாக இருக்கிறது. அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்து முன்னணிக்கு? இந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையில ஒரு இம்பீச்மெண்ட், அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையை தோழர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார்கள், அதை நாங்களும் வழிமொழிகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்துல கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா? இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்துல பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா சமூகத்தோட பிரச்சனை யார் பாக்குறது? இவரை சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுதான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்கான தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணி உறுப்பினராக இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது. இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வளைஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுது எங்க சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பத்தி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பல. அப்ப தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சி, தேர்தல் கட்சி, நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்றுகின்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த தீபம் ஏற்றணும் கோரிக்கை வச்சிருக்குதா? வைக்கல. அப்ப மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை, ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறது, எதிர்கட்சி இதை ஆதரிக்கவில்லை. இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரி திறந்து விட வேண்டும் என்று வந்தது. அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவிமெடுக்கல. அன்னைக்கு எங்க போச்சு? கண்டெம்ட் எடுத்துட்டீங்களா? அந்த முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா? சொல்லுங்க. அங்க சிஎஸ்எஃப் அனுப்பி விட்டீங்களா? நீங்க கேக்குறேன். காவிரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில அன்னைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அனுப்பி டேம திறந்துற வேலை நீதிமன்றம் பண்ணுச்சா? அன்னைக்கு அது செய்யல. இல்ல இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யறாரு? உச்ச நீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி போர்ஸ்
அதை கையில் எடுத்துக்கொண்டு எந்த உத்தரவு விடல. உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு. அங்க கண்டெம்ட் வந்தது, அங்க கண்டெம்ட் வந்தது இல்லையா? அங்க அது மாதிரி செஞ்சாங்களா? அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது. அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையை இந்த சமயத்தில் முன்வைக்கிறோம். எங்களுக்கு அது கவலை இருக்கு. தமிழ்நாட்டில் யாரும் அந்த இடத்துல தீபம் ஏத்தன்னு கேட்கலைங்க. நில அளவை கல்லுல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு மயில் கல்ல ஏத்தணும், அம்மி கல்ல ஏத்தணும் வந்து உட்காருவானு. வேற வேலை இல்லையா எங்களுக்கு? தமிழ்நாட்டில் தான் வேலையா எங்களுக்கு? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரல, எய்ம்ஸ் வரல. இந்த ரெண்டுக்கும் பிஜேபி காரனுங்க இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. இந்து முன்னணிக்காரன் குரல் கொடுக்கல. இப்ப இந்த தீபத்தை ஏத்தனா மெட்ரோ ரயில் வந்துருமா? இந்த தீபத்தை ஏத்தனா எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருவியா நீ? இந்த தீபத்தை ஏத்தனா தமிழ்நாட்டு மீனவர்களோட பிரச்சனை தீர்த்துருவியா? இந்த தீபத்தை ஏத்தனா ஜிஎஸ்டி வரிக்கான கொடுத்துருவியா? நீட்டு விலை கொடுத்துருவியா? சொல்லு. எதையும் செய்யாத ஒரு கும்பல் வெறும் விளக்கேற்றணும் வந்து கலவரம் பண்ணுது. இதுக்கு நீதிமன்றம் துணை போவது என்பது வருத்தத்துக்குரியது, எதிர்பாராத ஒன்று. நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். நீதிமன்றம் இது போன்ற செயல்களை, இது போன்ற நீதிபதிகளை ஊக்குவித்தால், நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்கின்ற கேள்வியை எழுப்ப வைக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்கிறோம். ஒண்ணு பண்ணிருக்கலாம், எச் ராஜால இருந்து எல்லாத்தையும் குற்ற சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டு ஒரு வருஷம் உட்கார வச்சிருந்தானா ஒழுங்கா இருந்திருக்கும். அவங்களால வெளியே விட்டதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அவங்களுக்கு முருக வழிபாடு என்ன சம்பந்தம்? எச் ராஜாவுக்கும் பாண்டியாவுக்கும் முருக வழிபாடு என்ன சம்பந்தம்? நாங்க போவாங்க. ஒண்ணு எங்க குடும்பத்துல திருப்பரங்குன்றம் முக்கியமான கோவில். இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கேள்வி அதாங்க. என்னைக்காவது எச்ராஜா அழகு குத்தி இழுத்திருக்காரா? காவடி தூக்கிருக்காரா? தூக்கு சொல்லு, அழகு குத்த சொல்லு. பாண்டே அழகு குத்துவாரா? காவடி தூக்குவாரா? அரகரான்னு ஓடுவாரா? அது வரைக்கும் நாங்களாம் பார்த்தது இல்ல. எங்க குடும்பத்துல போயிருக்காங்க, இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, அவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, எங்க குடும்பங்கள் எல்லாம் போயிருக்காங்க. நாங்க வேணா காமிக்கிறோம், போட்டோ எடுத்து காமிக்கிறோம். எச்ராஜா குடும்பத்துல காமிக்க சொல்லுங்க, அல்லது பாண்டே குடும்பத்துல காமிக்க. ஒண்ணு ராம ரவிக்குமார், அவர் யார்? அவர் இந்துக்களோட பிரதிநிதி. அவரு வேற இந்துக்கள் பிரதிநிதி. அவரு கலவரம் பண்றதை ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறவங்க. அதனால இந்த சிக்கல் என்பதை கலவரத்தை கொண்டு வரக்கா பண்றாங்க. இந்த கலவரம் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சா அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். நீங்களும் கூட்டத்தை கூட்டு வந்தீங்கன்னா நாங்களும் கூட்டத்தை கூட்டு தயாரா இருக்கும். இது தமிழ்நாடு. முருகனை எப்படி நாங்க பாதுகாக்கணும்னு தெரியும், திருப்பரங்குன்றத்தை எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும், கலவர கும்பலை எப்படி வரணும்னு தெரியும். திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறும் அப்படி இப்படின்லாம் வந்து இந்த பிஜேபியில பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மேல எல்லாம் உடனடியாக வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படணும். இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய. அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன கலவரம் வந்தது என்று தெரியும், இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா தெரியும். இப்படியெல்லாம் கலவரம் பண்றதுக்கான வேலையை செய்யறாங்க. அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிபதி மேலே வழக்கு வர்ற தப்பு கிடையாது. நாளைக்கு இதனால கலவரம் வந்துச்சுன்னா இந்த நீதிபதி மேலையும் எங்க மேல குற்றச்சட்டம் போடுற மாதிரி, NSA போடுற மாதிரி நீதிபதி மேலேயும் போட வேண்டி வரும். அதை நாங்களும் கேட்க வேண்டி வரும். அதனால தமிழ்நாட்டில் அமைதி நிலவுவதற்கு தான் நீதிமன்றம் உதவ வேண்டுமே ஒழிய இது போன்ற கலவரக்காரர்களை நீதிமன்றம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நீதிமன்றம் இந்த பிரச்சனை இதோடு முடித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகின்ற வகையில தீர்ப்புகளை தர வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்.